சாரா பிறந்து 8 மாதம் ஆச்சு. இப்போ வந்து ரச சாதம் தான் அவளுக்கு வச்சு தரப்போகிறேன். 2 மிளகு, 2 பூண்டு, கொஞ்சமாக சீரகம், 2 மல்லி, கொஞ்சம் பருப்பு, அரிசி வந்து தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் வந்து அரைக்கும் போது போடலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் தாளிச்சு விடும்போதும் கூட பெருங்காயம் போடலாம். மிக்சியில் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து சின்ன குக்கர் வச்சு லைட்டாக எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் வந்து ஊற்றுறேன். ரொம்ப அதிகமாக ஆயில் ஊற்றக்கூடாது. எவ்வளோ கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரச சாதம், நெய் தேவைப்படாது. மற்ற இந்த காய் சாதம், பருப்பு சாதம் அந்த மாதிரி செய்யும்போது, தக்காளி சாதம் செய்யும்போது நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையில்லை. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போல் தான் எண்ணெய் இருக்குது. கொஞ்சமாக கடுகு அதிகம்தான் போல். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட் எடுத்து போட்டு வணக்கிக்கணும். மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா அந்த பச்சை வாசம் போகணும். அதுக்காக எல்லாத்தையும் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து வற்றணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அரிசி நல்லா கழுவி போட்டுட்டு 5 விசில் வச்சு போல் இறக்குனா ரச சாதம் ரெடி. உப்பு வந்து அரை உப்பு, அதாவது ரொம்ப டேஸ்ட் வந்து தெரிகிற மாதிரி இல்லை, லைட்டாக அரை உப்பு இருக்க மாதிரி தான் போடுறேன். இதுக்கப்புறம் வளர கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். 1 வயசுக்கு மேலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அரைக்கும் போது மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், இல்லைன்னா அது கூட போட்டு அரைச்சிருப்பேன், மறந்துட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு. அரிசி வந்து கழுவி உள்ளே போட்டுக்கிறேன். அரிசி கழுவி போட்ட உடனேயும் தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக அந்த தக்காளி, அந்த பேஸ்ட் எல்லாமே அந்த சாப்பாடு இருக்குல்ல, அரிசி கூட நல்லா வேகணும், சுண்டி வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியும். நம்ம பெரியவங்களுக்கு செய்யும்போது நிறைய குவான்டிட்டியோடு செய்வோம். நிறைய தக்காளி, இஞ்சி இல்லை பூண்டு, மிளகு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்து செய்வோம். அதனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருந்த மாதிரி இருக்கும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி செய்கிறோம், குழன்னு தான் செஞ்சு கொடுப்போம். அப்போ அந்த டேஸ்ட்டுக்கும் சாப்பாடுக்கும் ஒட்டவே ஒட்டாது இந்த ரச சாதத்தில். அதனால் நல்லா அரிசியை போட்டுட்டு நல்லா சுண்டி வரணும் அந்த அரிசி கூட, அந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சு விசில் வர வைக்கலாம். நார்மலாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு குக்கர் மூடி வச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த சாப்பாடு கூட ஒட்டாது. ஏன்னா நிறைய தண்ணி வைக்கிறோம்ல. இப்போது 1 பங்குக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 தடவை தண்ணி ஊற்றணும். நம்ம இதில் வந்து 3-4 வாட்டி நான் ஊற்றுவேன். 4 டம்ளர் கூட ஊற்றிருக்கேன். அதிகமாக 4 பங்கு தண்ணி கூட ஊற்றிருக்கேன். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து குழச்சி கொடுக்க கரெக்டாக இருக்கும். அப்போ டேஸ்ட் வந்து ஒட்டாது, சல்லுன்னு இருந்த மாதிரி இருக்கும். பிள்ளைகளும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே நல்லா அதை நல்லா சுண்டி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வச்சுட்டு அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போது தண்ணி ஊற்றுனதும் கொதிச்சிருச்சு. உப்பு எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்து மூடி வச்சுட்டு கரெக்டாக 5 விசில் இல்லைன்னா 6 விசில் வரைக்கும் விடணும். நல்லா குழைவாக வேகணும். அவ்வளோதான், ரச சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போது ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரேன். ரச சாதம், காய் சாதம், பருப்பு சாதம், தக்காளி சாதம்னு சொல்லிட்டு ஒரு சாதமாக இப்போ பாப்பாவுக்கு வந்து தனித்தனியாக நான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். இப்போ வந்து நான் மதியம் போல் ஒரு 2 மணி போல் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 மணி போல் 2 நேரத்துக்கு சேர்த்து தான் வச்சுருக்கேன் இதில்.